மருத்துவ சேவையை வழங்குவதற்கு இந்தியாவில் முதல் முயற்சியாக 24 மணி நேரமும் மருத்துவ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தும் என்ற சிறப்புக்குரிய நிகழ்ச்சி சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற பெயரில் ஒரு புதிதாக தொடங்குவதை உண்மையில் நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு இதை தொடங்கி வைக்கிறேன். 2022 டிசம்பர் திங்களில் நானும் பெருமதிப்புக்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களும் ஒரு புதிய திட்டம் ஒன்றினை இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்தோம். ஹலோ டாக்டர் என்கின்ற வகையில் வீடுகளில் இருப்பவர்கள் டாக்டரோடு தொலைபேசியில் பேசி அவருடைய மருத்துவ சேவையை நேரடியாக பெறுவதற்குரிய ஒரு திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது. இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற இந்த மருத்துவ சேவை இங்கே புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இந்த சேவை என்பது இந்த வாகனத்திலேயே நோயாளிகள் பதிவு செய்யும் முறை இருக்கிறது, மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது, நோய் தன்மைகள் அறியும் வசதி இருக்கிறது, மேல் சிகிச்சைக்கான பரிந்துரைகள் உடனடியாக வழங்கப்படுகிறது, தொடர் சிகிச்சைகள் உடனடியாக காகிதமில்லா முறையில் டிஜிட்டல் வடிவில் தடையின்றி மேற்கொள்ளப்படுகிறது. நடமாடும் மருத்துவ பிரிவின் சிறப்பம்சங்களாக இன்னொரு கூடுதல் சிறப்பு, கிராமப்புற மக்கள் நகரங்களுக்கு நீண்ட தூர பயணம் அல்லது நீண்ட நேர காத்திருப்பு இல்லாமல் இந்த தரமான மருத்துவ சிகிச்சையை தாங்கள் வசிக்கின்ற இடங்களிலேயே பெற முடியும் என்கின்ற வகையில் இந்த பேருந்து ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு சிறப்பு மருத்துவர்களுடன் நேரலையில் வீடியோ மற்றும் ஆலோசனைகளை பெறுகின்ற அந்த வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது, தடுப்பூசி சேவைகளை இன்றைக்கு கூடுதலாக்கிக் கொள்வது, ஆரம்ப கட்டங்களிலேயே உடல்நிலை அபாயங்களை கண்டறியும் முன்தடுப்பு பரிசோதனைகள் போன்றவைகள் இந்த வாகனத்தின் மூலம் கிடைக்கிறது. நோய் தடுப்பு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வில் அதிக கவனம் செலுத்துகின்ற வகையில் தான் இன்றைக்கு சிம்ஸ் ஹலோ டாக்டர் சேவை பிரிவு கிராமப்புறங்களிலும் மருத்துவ சேவை குறைவாக இருக்கும் பகுதிகளிலும் தொற்றா நோய்களை ஆரம்ப நிலைகளிலேயே கண்டறிய இது பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது. இதுதான் இதை எந்தெந்த வகையில் சாத்தியமோ அந்தந்த வகையில் மக்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு டாக்டரும் ஒரு முத்து வைரம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ப்ரிஷியஸ் டாக்டர்ஸ். இவங்கள்ட்ட கன்சல்டேஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம சிம்ஸ் ஆரம்பித்து சிறப்பாக பயன்பெற்று மக்களுக்கு சேவையாற்றிட்டு வருது. மாசு அவர்கள் சொன்னார், மினிஸ்டர் அவர்கள் சொன்னார், இங்கே 25% ஃபாரின் பேஷண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் நம்ம சிம்ஸ் மருத்துவமனைக்கு அதிகம் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் நேர்த்தி கண்ட்ரி எல்லா கண்ட்ரிலேருந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. அது பெரிய ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். வர்றது மட்டும் இல்லை, அவங்க திருப்தியாக போகிறாங்க. இன்னைக்கு சில கண்ட்ரியில் சிம்ஸுக்கு ஃபேன் கிளப்பே இருக்குது. அவங்க போனால் நான் சிம்ஸுக்கு தான் போவேன்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை பதிவு பண்ணியிருக்கிற டாக்டர்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நர்சிங் கேர் ஆகட்டும், எக்ஸலன்ட் நர்சிங் கேர், எல்லாருமே சேர்த்து டீம் எஃபர்ட். அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். என்னுடைய கனவு என்னென்னா, மருத்துவம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும். அது ஒரு காரணமாக சொல்லி யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக இருக்கும் நாங்கள். அப்போது இன்றைக்கி வெளிநாட்டில் நிறைய பேர் தங்கியிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே வீட்டில் இருக்காங்க, ஃப்ளாட்ஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு வாட்டி நம்ம மருத்துவமனைக்கு வரணும்னா ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வரணும், கூட துணைக்கு ஆள் வேணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, நீங்கள் வீட்டிலே இருங்க. எனிதிங் சர்ஜரி இல்லை ஏதாவது முடியாத மட்டும் தேவையான போது மட்டும் மருத்துவமனைக்கு வந்தால் போகிறோம். மீது எல்லா வைத்தியத்தையும் உங்களுக்கு வீட்டிலையே இது வச்சு உங்களை யார் துணையும் வேண்டாம், நாங்களே உங்களுக்கு துணையாக வரோம். உங்கள் வீட்டிலே வச்சு ட்ரீட் பண்ணலாங்கிறது தான் எங்களோட கான்செப்ட்டு. அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட அவர் சொன்னோம் 22 ஆரம்பித்தோம். இன்றைக்கி 1 லட்சம் டேட்டாவை தாண்டி இருக்குது. அவ்வளோ பேருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்கெல்லாம் ஹாப்பி பேஷண்ட்ஸாகவும் கஸ்டமர்ஸாகவும் சிம்ஸுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த பெரிய வண்டி இருக்குன்னா சில ஃப்ளாட்ஸில் இப்போ இடம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அப்படின்னால கம்பெனிங்களுக்கு போகணுன்னா அவங்களுக்கு வித்தவுட் டிஸ்டர்பிங் தேர் ரொட்டீன் அந்த இடத்துக்கு
செஞ்சுட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய எந்த வேலையும் பாதிப்பு இல்லாமல் நம்மளுடைய அனைத்து மருத்துவத்தையும் இதை வந்து செயல்படலாம். இதை தொடர்ந்து இன்னும் பல வாகனங்கள் வர இருக்கிறது, பல மருத்துவர்கள். அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலை இவங்களுக்கெல்லாம் பிற்பல் காலத்தில் வேலை கொடுத்தாகணும். அந்த வேலையை வந்து நம்ம சிறப்பாக கொடுக்கணும். மருத்துவம் என்பது சிறந்த தமிழ்நாடு வந்து சிறந்து விளங்கணுன்ற நோக்கத்தோடும் மக்களுக்கு நல்ல சேவை போகணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் தொடங்கியிருக்கோம். இதுக்கு உங்களுடைய பத்திரிகையாளருடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய ஒத்துழைப்பும் என்றும் இருக்குது. மிக முக்கியமான இனிமையான நாள். மருத்துவத்துறையில் மட்டுமல்ல, சமூகத்திலே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய நல்லாட்சியின் வழியில் இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவமனையில் இணைந்து சர்வீஸ் ஆன் வீல்ஸ், சிம்ஸ் ஆன் வீல்ஸ், ஹலோ சிம்ஸ், ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற மிகப்பெரிய நடமாடும் மருத்துவ சேவை ஊர்தியை துவங்கி வைக்கின்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள். சிம்ஸ் என்கின்ற இந்த குழுமம் எனக்கு தெரிந்து 1969 ஒரு பிரைமரி கல்வி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய விருட்சமாக மருத்துவ சேவையிலும் கல்வி சேவையிலும் வளர்ந்திருக்கின்றது. சொல்லப்போனால் முதல் ரொபாட்டிக் நீ சர்ஜரி 1971 செய்த பெருமை இந்த மருத்துவமனைக்குத்தான் சார். இப்படி சொல்லக்கூடிய பல முக்கியமான சேவைகளை மைல்கல்களை அந்த துறையிலே நிகழ்த்தி இருக்கின்ற இந்த சேவை நிறுவனம் இன்றைக்கு இதனை ஏன் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, எதற்காக என்று மிக அழகாக தெளிவாக டாக்டர் பச்சமுத்து அவர்கள் என்னிடம் விளக்கி கொண்டிருந்தார். மருத்துவம் எட்டாக்கனி என்கின்ற நிலையை மாற்றி இன்றைக்கு இந்த மருத்துவமும் சுகாதாரமும் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதிலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை மிக முன் உதாரணமான மாநிலமாக மாற்றி காட்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள். மிக சரியாக அவர் இந்த மருத்துவ சேவை ஊர்தியை துவக்கி வைப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். இந்த வீல் சர்வீஸ் ஆன் வீல்ஸ் ஆர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்பது எட்டாக்கணியாக இருக்கின்ற மருத்துவ சேவையை கிராமப்புற மக்களுக்கும் கொண்டு சென்று சேர்க்கின்ற வேலையை செய்யும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதற்காக சேர்மன் அவர்களுக்கும் இந்த மருத்துவமனையை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எத்தனை வசதிகள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்று கேட்டு நான் மலைத்து போனேன். அதிலேயே நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கட்ட பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம், தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாம். மிக முக்கியமான நோக்கமாக சேர்மன் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டது, மருத்துவமனைக்கு சென்றுதான் மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இனி இல்லை. மருத்துவமனை சேவை என்பது உங்கள் இல்லங்களில் உங்களை தேடி வரும். நினைத்து பாருங்கள், மருத்துவமனைக்கு செல்ல இயலாத முதியவர்கள், யாரையாவது துணைக்கு அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்ற அடுக்ககத்திலே குடியிருக்கின்றவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்று. அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்ற வசதிகள் இருக்கின்றன. அவர் சொன்னார், இந்த உலகிலே இருக்கின்ற எந்த மூலையில் இருக்கின்ற மருத்துவரோடும் நீங்கள் வீடியோ சாட் செய்கின்ற உடனடியாக அவர்களுடைய சேவையை பெறுகின்ற வசதியும் இந்த ஊர்தியிலே இருக்கின்றது என்று சொன்னார். அந்த வகையிலே இது மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய புரட்சி என்று நான் கருதுகின்றேன். அந்த புரட்சியான சேவையை வெறும் நகரத்திலே இருக்கின்றவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே இருக்கின்ற முதுகெலும்பான கிராமப்புற மக்களுக்கும் இதனை கொண்டு சென்று சேர்ப்பது என்பது, ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள், அனைத்து மெட்ரோ ஸ்டேஷனிலும் நம்முடைய சிம்ஸுடைய ஃபார்மசிஸ் இருக்கின்றது, மருத்துவ சேவை இருக்கின்றது என்று மேலும் கூடுதல் வசதிகளோடு ஹலோ சிம்ஸ் டாக்டர் ஹெல்த் ஆஃபீஸ் என்கின்ற இந்த அற்புதமான ஒரு மருத்துவ சேவையை அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்.